ராகா சினாலி டிசினிமா.tv சில்வர் ஸ்கிரீன் மேகசினுக்காக முகமுடியோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ சந்திக்க போகிறோம். மலேசியாவுக்கு நான் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் நான் வர போகிறேன். ஸோ ஐம் கோனா பி தேர் ஆன் 29th and 30th. ஸோ உங்களை நான் நேரில் பார்ப்பேன். அண்ட் படத்தோட ரிலீஸோட ஷோ கூட முடிஞ்சால் இருந்தாலும் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நான் நினச்ச மாதிரி போச்சுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் முகமுடி படம் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சவுத் ஃபிலிம் தான் சொல்லலாம். தெலுங்குலேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ டைரக்டர் மிஷ்கின் அவர்கள் ரொம்ப அழகாக இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. நரேன் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. பூஜா ஹெக்டே புதுமுகம் அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கேன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. வாயமுடி சுமாருங்கிற சாங். ஸோ ஒரு ஃபிலிமாக பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக்கேஜாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டி சினிமா வியூவர்ஸ். அண்ட் மலேசியாவில் வந்து உங்களை சீக்கிரம் பார்க்குறேன். நான் வணக்கம் டி சினிமா வியூவர்ஸ். நான் மியூசிக் டைரக்டர் கே பேசுகிறேன். இன்றைக்கி முகமுடி படத்தோட ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். வெரி ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டயர்டாக இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு தான் முடித்தோம் படத்தோட வேலையெல்லாம். ரொம்ப ஒரு 45 days we spent டே அண்ட் நைட் ஒர்க்கிங் ஆன் த ஃபிலிம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு படம். ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படம் அமைஞ்சிருக்கு. அண்ட் வாயமுடி பாட்டு ஆல்ரெடி இட்ஸ் பிகம் அ ஹிட். But visually also it's come out very beautifully, very appealing visuals, very elegant looking locations and costumes and everything. ரொம்ப அழகாக வந்திருக்கு. வெரி ஹாப்பி. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில். நிறைய விஷயம் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல் ஹியூமர் சீக்வன்சஸ், ரொமான்ஸ் சீக்வன்சஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஆன் த ஹோல் ஒரு பியூட்டிஃபுல் பேக்கேஜ் அமைஞ்சிருக்கு முகமுடி. கண்டிப்பாக தேட்டரில் போய் உங்கள் கிட்ஸோட போய் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். முகமுடியோட இசை வந்து ஒரு கிராண்ட் ஸ்கேலில் ட்ரை பண்ணியிருக்கோம். சூப்பர் ஹீரோ படத்தினால எல்லாமே ஒரு பிகர் ஸ்கேலில் இருக்குது. ஒரு பிக் ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரம்பெட்ஸ், ட்ராம்போன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் த சூப்பர் ஹீரோ. ஸோ ஒரு ஆன் த ஹோல் எல்லாமே ஒரு கிராண்ட் ஸ்கேலில் வந்து அமைஞ்சிருக்கு. நாங்கள் படத்தோட விஷயம் அப்படி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ளிமெண்டட் வித் மியூசிக். நான் இன்னும் மலேசியா நாட்டுக்கு வந்ததில்லை இது வரைக்கும். வரணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக வருவேன். அண்ட் வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு டூ தட் ஆல்சோ. மலேசியா மக்களுக்கு கண்டிப்பாக முகமுடி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மலேசியா மக்களுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் முகமுடி பிடிக்கும். அண்ட் வாயமுடி சாங் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. இப்போ விஷுவலாக பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது இந்த படத்தில் 31st January. எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் அங்கே போலேன்னு ஒரு வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே பார்த்தா அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு வரும். அண்ட் see you soon. Thank you. வணக்கம். டி சினிமா வாசகர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முகமூடி 31 உங்களுக்கு தியேட்டரில் வரப்போகுது. அந்த தியேட்டரில் வந்து பாருங்கள். மலேசியாக்காரங்க நிறைய டிவிடி பார்ப்பீங்க. தயவுசெய்து அதை பார்க்காம தியேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு நல்ல படம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். எல்லா படங்களும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். நிறைய புது விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். தமிழ் சினிமாவும் நாங்களும் எங்கனாலும் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஜீவா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோ இடத்துல முகமுடின்ற இடத்துல. அதுக்கப்புறம் வந்து நரேன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம், டிராகன்ற ஒரு கதாபாத்திரத்தில் வில்லனாக நடிச்சிருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போது படத்தில். ராசல் சார் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து சத்யா வந்து கேமரா பண்ணியிருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து கே வந்து இதில் மியூசிக் பண்ணியிருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3 படங்கள். ஏற்கனவே மலேசியாவில் எனக்கு தெரியும் 2-3 படங்கள் பெரிய ஹிட்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்து நான் வந்து காமிக்ஸ் ஃபேன். ஆக்சுவலி காமிக்ஸ்லேருந்து தான் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். சின்ன வயசில் நான் வந்து 3 வயசுலேருந்து நான் காமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ காமிக்ஸ்லேருந்து ஒரு கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முகமுடின்ற ஒரு கதாபாத்திரம் நானே கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த காமிக்ஸுடைய கனவு தான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நனவாயிருக்கு. இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கேன். என்னோட முதல் படமே சித்திரம் பேசி லவ் ஸ்டோரி தான் ஆக்சுவலாக வந்து. ஸோ முழுக்க லவ் ஸ்டோரி. இப்போ அதுக்கப்புறம் வந்து நான் கிரைமுக்குள்ள போனேன். இப்போ இந்த படமும் ஒரு லவ் ஸ்டோரி. லவ்ல தான் ஆரம்பிச்சு வந்து கிரைமுக்குள்ள போகுது. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மலேசியா வாசகர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு வாசகர்கள். எல்லாம் வாசகர்கள் மனிதர்கள். ரொம்ப அழகான மனிதர்கள். ரொம்ப மனசு வந்து ரொம்ப வந்து வெண்மையாக இருக்கிற ஒரு மனிதர்கள். உங்களுக்கு இந்த படம் பெருசாக பிடிக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த படத்தை பாருங்கள். நாங்கள் சீக்கிரம் மலேசியா வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.